தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். பதவி விலக தயாராகும் முதலமைச்சர் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். பதவி விலக தயாராகும் முதலமைச்சர் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கின்றோம். 2024ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தல் நடைபெற்று முடிந்துவிட்டது. வாக்கு எண்ணிக்கை வருகிற ஜூன் மாதம் 4ஆம் தேதி நடைபெற உள்ளது. ஜூன் 4ஆம் தேதி இந்தியாவில் பல அரசியல் தலைவர்களுடைய தலைவிதியை நிர்ணயிக்கக்கூடிய நாளாக அமைந்துள்ளது. ஆந்திர பிரதேச சட்டசபைக்கும் தேர்தல் பாராளுமன்ற தேர்தலோடு இணைந்து நடைபெற்றுள்ளது. ஆந்திர பிரதேச மாநில முதலமைச்சராக ஜெகன்மோகன் ரெட்டி உள்ளார். இவர் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியின் தலைவர். கடந்த 5 ஆண்டு காலமாக ஆந்திர பிரதேச முதலமைச்சராக உள்ளார். பல நல்ல திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார். ஆனால் எதிர்க்கட்சியாக தெலுங்கு தேசம் கட்சி தலைவர் சந்திரபாபு நாயுடு பாரதிய ஜனதா கட்சியோடு இணைந்து கூட்டணி அமைத்துள்ளார். ஜெகன்மோகன் ரெட்டியை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக சந்திரபாபு நாயுடு பலவித அரசியல் வியூகங்களை வகுத்து தேர்தலில் போட்டியிடுகிறார். மேலும் ஜெகன்மோகன் ரெட்டிக்கு தலைவலி கொடுக்கும் விதமாக அவருடைய உடன்பிறந்த தங்கை ஒய்எஸ்ஆர் சர்மிளா அவர்கள் காங்கிரஸ் கட்சியுடைய மாநில தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். அவரும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளார் தன்னுடைய சகோதரனுக்கு எதிராக. ஜெகன்மோகன் ரெட்டி ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி ஆட்சியை பிடித்தால் மீண்டும் அவர்தான் முதல்வர். தெலுங்கு தேசம் ஆட்சியை பிடித்தால் சந்திரபாபு நாயுடு முதல்வர். காங்கிரஸ் கட்சி ஆட்சியை பிடித்தால் ஜெகன்மோகன் ரெட்டியுடைய தங்கை ஒய்எஸ்ஆர் சர்மிளா தான் முதல்வர். ஆக மும்முனை போட்டி கடுமையாக உள்ளது. ஆனால் தேர்தல் நிலவரங்கள் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டிக்கு எதிராக உள்ளன. ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக உள்ளன. நடைபெற்று முடிந்த ஆந்திர பிரதேச சட்டசபை தேர்தலில் மொத்தம் உள்ள 175 தொகுதிகளில் 30 தொகுதிகளில் கூட ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெறாது என்று கருத்து கணிப்புகள் தெரிவித்துள்ளன. ஆகவே ஏறத்தாழ ஜெகன்மோகன் ரெட்டி பதவி இழப்பது உறுதியாகிவிட்டது. ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி ஆட்சி பீடத்திலிருந்து இறங்குவது உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஆகவே ஆந்திர பிரதேச மாநில முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் பதவி விலக தயாராகி வருகிறார். ஜூன் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது. வாக்கு எண்ணிக்கையின் முடிவில் என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். ஜெகன்மோகன் ரெட்டி மீண்டும் ஆட்சியை பிடிக்கிறாரா அல்லது முதலமைச்சர் பதவியை இழக்கிறாரா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம்.